ராகி மாவு எடுத்துக்கோங்க. அதில் உப்பு போட்டு நல்லா பிசைங்க. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா பிசைங்க. சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசையக்கூடாது, கொஞ்சம் தளதளன்னு பிசையணும். அது நல்லா 1 மணி நேரம் ஊறணும். ஊறினதுக்கப்புறம் ஒரு தோசைக்கல்லில் எடுத்து அதை அந்த மாவை அப்படியே தட்டி தட்டி பண்ணணும். எண்ணெய் ஊற்றணும், பரட்டி போடணும். அது உடையுதுன்னு கஷ்டப்பட வேணாம். ஏன்னா அது நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு உடச்சி தான் நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். அரைச்சி ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சீடு இல்லாத டேட்ஸ் எடுத்து அதையும் அரைச்சிக்கணும். அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வேர்க்கடலை போடணும். வேர்க்கடலையும் அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் அரைச்ச டேட்ஸு, அரைச்ச ராகி மாவு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சிட்டு தட்டில் இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உருண்டையாக பிடிச்சிங்கன்னா கையில் கொஞ்சோண்டு எண்ணெய் நெய் எல்லாம் தடவிட்டு உருண்டையாக பிடிச்சிங்கன்னா ராகி பால்ஸ் ரெடி.